ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 17:8. கண்மணியை போல என்னை காத்தருளும். நம்முடைய தேவன் நம்மை இரவும் பகலும் தம்முடைய கரத்தினாலே மறைத்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தாவீது இங்கே ஒரு விண்ணப்பத்தை அவன் வைக்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய கண்மணி போல அந்த கருவிழி இருக்குதுல்ல, அதை எப்படி இவ்வளோ பத்திரமா நம்ம கவனித்துக் கொள்ளுகிறோம். உன்னும் இப்படிதான் வேண்டுகனா, அதை போல என்னை காத்தருளும் என்று சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உன்னை சுற்றிலும் மதிலாய் இருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய கண்மணி போல அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதே சங்கீதக்காரன் 16:1 சொல்லுகிற பொழுது, சங்கீதம் 16:1, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். He trusts God for the high protection. அந்த மேன்மையான பாதுகாப்பிற்கு தேவனை தாவீது சார்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதபடி, பிசாசு உங்களுடைய எல்லைகளில் வராதபடி, வியாதிகள் உங்களுடைய சரீரத்தை தொடாதபடி, அசுத்தங்கள், எண்ணங்கள், கிரிகைகள் உங்களுடைய ஆத்மாவின் சிந்தையும் தொடாதபடி தேவன் உங்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காப்பாற்றுகிறார் என்று சொல்லுகிற பொழுது, இது உலக பிரகாரமான சரீரமான பாதுகாப்பு மாத்திரமல்ல, இது மேலான பரலோக பாதுகாப்பு. யோபுவை சுற்றிலும் தேவன் வேலியடைத்திருந்தார். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி சத்துருக்களாலே சூழப்பட்ட நேரத்திலே இந்த மகிமையான பாதுகாப்பு, அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்து கொண்டது. இன்றைக்கு உன்னை சுற்றிலும் அந்த மகிமையான ஒரு பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். சங்கீதம் 121 வாசிக்கிற பொழுது 7:8, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், ஒரு ஆத்துமாவை காக்கிறவர். சங்கீதம் 121:8, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். Even when you are out, when you are in, at your home, you are guarded by angels, you are protected by the hand of God. தேவனுடைய வல்லக்கரம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் வாகனத்தில் போகும் பொழுது, நடக்கும்போது, பிரயாண நேரத்தில், நீங்கள் படிக்கிற ஸ்தலங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே தேவ தூதர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கரம், அவருடைய கண் உங்க மேல இருக்குது. எப்படி பார்த்துக்கிறாரு? கண்மணியை போல. நம்ம எப்படி கண்ணுல தூசி விழுந்தா கூட தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிற அந்த நம்முடைய இமைகள் உடனே தற்காப்புக்கு மூடுகிறதை போல தாவீது சொல்லுகிறான். அந்த மாதிரி என்னை பாதுகாக்கிறதுக்கு நீங்க போதும், உங்களை நம்பி இருக்கிறேன். Let us trust God even in worst situations, bad, threatening. உங்களுக்கு அச்சுறுத்தல் வருகிற பொழுது, பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில அச்சுறுத்தல் பலவிதத்தில் வருகிற பொழுது, say I am protected by God. தேவன் எனக்கு பாதுகாப்பாய், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். தீமை அணுகாது, சத்துரு என்னை தொட முடியாது. Say nothing can happen harmful to me because God is with me. Hallelujah. நாம் ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய மகிமையான பாதுகாப்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மகா பெரிய தயவு, ஜீவன், இரக்கம், ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் வெளியிலே போகும் பொழுதும், திரும்பி வருகிற பொழுதும் உம்முடைய வல்லமை உள்ள கரம், தேவ தூதர்களை சுற்றிலும் நிற்கும்படி தயவு பாராட்டினீரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்கள், பிள்ளைகள், ஆண்டவரே, இவர்கள் வசிக்கிற, வேலை செய்கிற, படிக்க போகிற இடங்கள், ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பை காண்பார்களாக. சத்ருவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் அர்த்தமாகட்டும் ராஜா. நாம உயர்த்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.